வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைப்பிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம். நீட் தேர்வு ஒத்திவைப்பால் மருத்துவர்கள் விரக்தி. முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைப்பு. ஆந்திராவிற்கு தேர்வு எழுத சென்ற தமிழக மாணவர்கள் அவதி. ஏவுகணை சோதனை வெற்றி. இஸ்ரோ அறிவிப்பு. விண்ணுக்கு சென்று பூமி திரும்பும் ஏவுகணை சோதனை வெற்றி. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகத்தில் தொடரும் கனமழை. முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் கண்டனம் தெரிவித்துள்ளார். முதுநிலை நீட் தேர்வு ரத்து செய்ததால் ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் மிகுந்த விரக்தி அடைந்திருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருப்பதாவது: நீட் தேர்வை தொடர்ந்து முதுநிலை நீட் தேர்வும் ஒத்திவைக்கப்பட்டது நமது ஆயிரக்கணக்கான மருத்துவர்களை விரக்தியில் ஆழ்த்தியுள்ளது. மருத்துவம் போன்ற தொழில்முறை படிப்புகளில் நேர்மையான தேர்வு முறையை கொண்டுவர நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். விண்ணுக்கு செயற்கைக்கோள்களை சுமந்து சென்று மீண்டும் பூமிக்கு திரும்பும் ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. கர்நாடகாவின் சித்ரதுர்காவில் உள்ள சோதனை தளத்தில் விண்ணுக்கு செயற்கைக்கோள்களை சுமந்து சென்று மீண்டும் பூமிக்கு திரும்பும் ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. ஏற்கனவே 2 சோதனைகள் வெற்றி பெற்ற நிலையில் இறுதிக்கட்ட சோதனையும் வெற்றி பெற்றுள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணை RLV தரையிறங்கும் பரிசோதனையில் LEX 3வது தொடர்ச்சியான வெற்றியை பெருமையுடன் அடைந்துள்ளது. VSSC தலைமையிலான இந்த பணியானது இந்திய விமானப்படை வானூர்தி மேம்பாட்டு ஸ்தாபனம், வான்வழி ஆராய்ச்சி மற்றும் ஆகியவற்றின் ஆதரவுடன் கூட்டு முயற்சியில் ஈடுபட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. முதுநிலை நீட் தேர்வு கடைசி நிமிடத்தில் ஒத்திவைக்கப்பட்டதால் எழுத வந்த மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். முதுநிலை நீட் தேர்வு இன்று காலை தொடங்கி இருந்த நிலையில் நேற்றிரவு 10:30 மணிக்கு திடீரென்று ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் புதுக்கோட்டையில் இருந்து ஆந்திராவில் ராஜமுந்திரிக்கு தேர்வு எழுத சென்ற 30 பேருக்கு அங்கு சென்ற பிறகே தேர்வு ஒத்திவைப்பு தெரிய வந்ததால் தமிழக மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுபோன்ற செய்திகளை முன்தினம் இரவு அறிவிப்பது தவறு என மாணவர்கள் கேள்வி எழுப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் தொடரும் கனமழை. குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. பசிபிக் பெருங்கடலில் உருவாகியுள்ள புயல் வலுப்பெற்றதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் கேரள மாநிலத்தில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த கனமழை வருகிற 26ஆம் தேதி வரை நீடிக்கும் என்பதால் கோழிக்கோடு, வயநாடு மற்றும் கண்ணூர் மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும், எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர், மலப்புரம், பாலக்காடு மற்றும் காசர்கோடு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. திருவனந்தபுரம், கொல்லம், பத்தினம்திட்டா, கோட்டயம், ஆலப்புழா ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை தொடர்ந்து 9 தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் தமிழகத்தில் கடலோர பகுதிகளுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளது. கடலில் ராட்சச அலைகள் எழுவதால் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் பொறுப்பில் இருந்து அகோரம் நீக்கப்பட்டுள்ளதாக அண்ணாமலை அறிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தருமபுரம் ஆதீனத்தின் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமியை ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ வைத்து பணம் கேட்டு மிரட்டிய வழக்கில் மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் பாஜக அகோரத்தை கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் காவலில் உள்ளார். இந்நிலையில் தருமபுர ஆதீனத்தை மிரட்டிய வழக்கில் அகோரம் ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் கட்சி பொறுப்பிலிருந்து அகோரம் நீக்கப்படுவதாக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். தமிழக அரசுடன் இணைந்து போதைப் பொருள் தடுப்பு தொடர்பாக மாவட்ட அளவில் விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்படும் என ரோட்டரி சங்கத்தின் இயக்குநர் பிரேம் சேகர் தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு ரோட்டரி சங்கம் சார்பில் சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் விருது வழங்கி கௌரவிக்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற
ரோட்டரி சங்கத்தின் இயக்குனரும் மருத்துவருமான பிரேம் சேகர் சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழ்நாடு முழுவதும் தமிழக அரசுடன் இணைந்து போதைப் பொருள் தடுப்பு தொடர்பாக மாவட்ட வாரியாக ரோட்டரி சங்கம் சார்பில் விழிப்புணர்வுகள் நடத்தப்படும் எனவும், மேலும் உடல் உறுப்பு தானம், பாலியல் வன்கொடுமை, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு உள்ளிட்டவைகளை மையப்படுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்படும் என அவர் கூறினார். ரோட்டரி ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், நிறைய சமூக சேவை செய்கிற ஒரு அமைப்பு. இப்போ இந்த ரோட்டரி சங்கம் உலகத்தில் போலியோ எராடிகேஷனுக்கு நிறைய உழைச்சிருக்காங்க. அண்ட் இந்தியாவில் போலியோ கம்ப்ளீட்டாக எராடிகேட் ஆனதுக்கு ஒரு முக்கிய காரணம் ரோட்டரி. அதாவது கவர்மெண்ட்டோட இணைந்து அந்த ரோட்டரி வேக்சின் எல்லா குழந்தைங்களுக்கும் போய் சேர்ற மாதிரி ஒரு எஃபர்ட் எடுத்து பண்ணதுனால இந்த போலியோவே எராடிகேட் ஆயிடுச்சு. நாடக காதலை எதிர்ப்பதால் தன்னை சாதி வெறியன் என்று கூறினாலும் நான் ஒரு சாதி வெறியன் தான் என நடிகரும் இயக்குனருமான ரஞ்சித் தெரிவித்துள்ளார். கோவை கோனியம்மன் கோவிலில் நடைபெற்ற கவுண்டம்பாளையம் திரைப்படத்தின் பூஜையை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நடிகர் ரஞ்சித், நாடக காதலில் ஈடுபட்ட குடும்ப பெண்களின் கண்ணீரை மையமாக கொண்டு இப்படம் எடுக்கப்பட்டுள்ளது. சுயமரியாதை திருமணங்களை நிறுத்த வேண்டும் எனவும், பெற்றோர் இல்லாமல் திருமணம் நடக்கக்கூடாது என்ற சட்டம் கொண்டு வர வேண்டும் எனவும் பேசினார். என்னை சாதி வெறியனாக பார்க்கிறார்கள். நாடக காதலை எதிர்ப்பதால் நான் சாதி வெறியன் என்றால் ஆம், நான் சாதி வெறியன் தான் எனவும் சாடினார். மேலும் கடன் வாங்கி நடத்தும் ஆட்சி நல்ல ஆட்சியா எனவும் கேள்வி எழுப்பினார். இவரின் இந்த கேள்வியால் பெரும் சர்ச்சைகள் கிளம்பியுள்ளது. காதல் திருமணத்துக்கு எதிர்ப்பு ஜாதி பேர் கொண்ட படத்தை வச்சிருக்கீங்க. அப்படிங்கும்போது ரஞ்சித் ஜாதிய ஆதிக்கத்தை ஊக்குவிக்கிறார் அப்படின்னு பாருங்க. நானும் இப்போ சமூக வலைத்தளங்களில் நிறைய பார்த்துக்கிட்டே வரேன். நான் ஒரு 100 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன். தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாம் தெரியும். நான் எத்தனையோ வேஷங்கள் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பெரிய இப்போ என்ன சமீப காலமாக இப்போ என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, கவுண்டம்பாளையம்னு ஒரு பேர் வச்சுட்டேன். அது ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கெல்லாம் இல்லையா? கவுண்டம்பாளையங்கிறது அது சாதி பேரா? கவுண்டம்பாளையங்கிறது இங்கே இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி. இங்கே ஒரு 100 ஊர் இருக்குது. கவுண்டம்பாளையம்னு கொங்கு பகுதியில் வாழ்கிறவங்க தெரியும், கவுண்டம்பாளையம் ஒரு ஊர்னு தெரியும். ஸோ அதே நேரத்தில் என்னை போன்ற ஆட்களை நாடக காதல்னு நான் சொல்லும் பொழுது மட்டும் என்ன சாதி வரின்னா பார்க்குறீங்க. நாடக காதல்னு சொல்லும்போது ஓ இவன் சாதி வரிய, ஒரு சாதி வரிக்காக படம் எடுக்கிறான் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன், இந்த நாடக காதல் ஒரு சாதிக்கு நடக்கிறது இல்லை, உலகம் முழுக்க எல்லா சாதிக்கும் உருவாகுது, எல்லா மக்களுக்கும் உருவாகுது. பெற்றவங்களுடைய கண்ணீரை பற்றி தான் நான் நாடக காதல்னு சொல்கிறேன். பெற்றவங்களை எதிர்த்து பெற்றவங்களுக்கு பிடிக்காமல் தூக்கிட்டு போகிறது தான் தவறான செயல்னு சொல்ல வரோம். அப்படிப்பட்ட என்ன நீங்கள் திரும்பவும் ஒரு நாடக காதலை எதுக்கிறதால என்ன ஒரு சாதி வெறியன்னு சொன்னீங்கன்னா கையெடுத்து கும்பிட்றேன். ஆமாம், நான் சாதி வெறியன் தான் சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. அது பெற்றவங்களுக்கு தெரியும், பேரண்ட்ஸுக்கு தெரியும். அதுதான். தமிழக அரசினை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜக நிர்வாகிகளை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயத்தினால் ஏற்பட்ட உயிரிழப்பிற்கு தமிழக அரசுதான் காரணம் என தமிழக அரசை கண்டித்து கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் 107 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அதேபோல் வேலூர் மாவட்டம் அண்ணா கலையரங்கம் அருகில் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் 150க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்ட பாஜக தலைவர் வாசுதேவன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பாஜக நிர்வாகிகள் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்காத நிலையில் விதிகளை மீறி செயல்பட்டதால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அதேபோல் திருப்பூர் குமரன் சிலை முன்பு தடையை மீறி பாஜக நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக பாஜக வடக்கு மாவட்ட தலைவர் செந்தில்வேல் தன் சட்டையை கழற்றி போலீசார் அராஜகம் ஒழிக என்றும் கடும் சொற்கள் பேசியும் காவல்துறையினருக்கு மிரட்டல் விடுத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜகவினர் 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் 546 மது பாட்டில்களை காவல்துறையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் அருந்தி 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் காவல்துறையினர் கள்ளச்சாராய ஒழிப்பில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போது புதுச்சேரியில் இருந்து கடத்தி வரப்பட்ட 546 மது பாட்டில்களை பறிமுதல் செய்து பொன்மணி என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தப்பி ஓடிய விஜி என்பவரை தேடி வருகின்றனர்.
தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்விலிருந்து முழுமையாக நிரந்தர விலக்கு அளித்திட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் மாவட்ட செயலாளர் காசிநாதன் தலைமையில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி மத்தியில் ஆளும் பாஜக அரசை கண்டித்தும் 3 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சங்க தேர்தலில் துணைத் தலைவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல் இன்று நடைபெற்றது. மாயூரம் வழக்கறிஞர்கள் சங்க தேர்தலில் தலைவர், செயலாளர், பொருளாளர், இணை செயலாளர், துணைத் தலைவர் ஆகிய 5 பதவிகளுக்கு தேர்தல் நடைபெற இருந்த நிலையில் துணைத் தலைவர்கள், இணை செயலாளர், பொருளாளர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். வெற்றி பெற்ற தலைவர் கலைஞர் மற்றும் செயலாளர் பிரபுவிற்கு வழக்கறிஞர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பணியாட்களை அதிக வேலை வாங்கிய குற்றத்திற்காக இந்துஜா குடும்பத்தினருக்கு சுவிஸ் நாட்டு நீதிமன்றம் 4 ஆண்டு சிறை தண்டனை விதித்துள்ளது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் உள்ள மிகப்பெரிய வணிக குழுமங்களில் ஒன்றான ஹிந்துஜா குழுமம் இந்தியாவில் அசோக் லேலண்ட், இண்டஸ் இன் வங்கி, ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ் லிமிடெட், இந்துஜா லேலண்ட் பைனான்ஸ் லிமிடெட் உள்பட பல்வேறு நிறுவனங்களை நடத்தி வருகிறது. இந்நிலையில் இந்தியாவிலிருந்து சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு குறைவான சம்பளத்திற்கு பணியாட்களை நியமித்து விடுப்பே இல்லாமல் பல மணி நேரம் வேலை வாங்குவதாக பணியாட்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கை விசாரித்த நீதிபதி இந்துஜா குழுமத்தின் குடும்ப உறுப்பினர்களுக்கு 4.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைப்பிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம். நீட் தேர்வு ஒத்திவைப்பால் மருத்துவர்கள் விரக்தி. முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைப்பு. ஆந்திராவிற்கு தேர்வு எழுத சென்ற தமிழக மாணவர்கள் அவதி. ஏவுகணை சோதனை வெற்றி. இஸ்ரோ அறிவிப்பு. விண்ணுக்கு சென்று பூமி திரும்பும் ஏவுகணை சோதனை வெற்றி. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகத்தில் தொடரும் கனமழை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.